ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குதுங்க. அதுவும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்களா, மீண்டும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரேருங்க. ஏன்னா அரசு உதவி பெறும் பள்ளிங்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் வருதுங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வேலைக்கு ஒரு 9 சான்றிதழுங்க. இந்த 9 சான்றிதழ் இருந்தாவே உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தாங்க. அது என்ன சான்றிதழ்னு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. இந்த வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா பார்த்தீங்களாவே உங்களுக்கு புரியுங்க. ஸோ நேரடி நேர்காணல எல்லாமே நடைபெறுதுங்க. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. அதே மாதிரி உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளி தேடி தேடி உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்குதுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தாங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தொடக்கப்பள்ளியில் நிரந்தர தலைமை ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சம்பளமும் அதிகமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூலையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புங்க. இப்பள்ளியில் காலியாக உள்ள தொடக்கப்பள்ளியில் நிரந்தர தலைமை ஆசிரியர் பணியிடத்திற்கு நேரடி நியமனம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், தலைமை ஆசிரியர் பணிக்கு இடைநிலை ஆசிரியர் தேர்ச்சி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிக்கணும். நீங்க டிடிஇடின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். இப்போ எப்படி பட்டதாரி பிஎஸ்சி அதே மாதிரி முதுகலைனா எம்எஸ்சின்னு படிக்கிறோம்ல, அந்த மாதிரி இடைநிலைக்கு டிடிஇடின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதோ அதை நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி பொது பிரிவினராக விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஊதிய விகிதம் மற்றும் படிகள் எல்லாமே வழங்கப்படும். உங்களுக்கு சம்பளம் அது இல்லாத படிகள் எல்லாமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கரெக்டாக ரினியூவல் பண்ணிட்டே இருக்கணுங்க. அதே மாதிரி விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 24/7/2026ங்க. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் அகமை ஆட்சி நினைவு தொடக்கப்பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, பள்ளத்தூர், சிவகங்கை மாவட்டம் 630107 இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. ஸோ முழு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ 9 சான்றிதழ் என்னன்னா, நீங்க 10th 12th மார்க் ஷீட், அதே மாதிரி டிகிரி அண்ட் சாதி சான்றிதழ், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்ல பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட இதர சான்றிதழ் இருந்தால் அது, டெட் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 9 சான்றிதழ் இருக்குதுங்க. அதெல்லாம் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தோன்னா வீடியோ நிறைய போட்டிருக்கோம். பார்க்காதீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தாங்க. இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.